நிறைய பாட்டு பாடினீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதனால் ஒரு 2 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி குடும்பம், ஃபேமிலி, அன்பின் நிறைவில் வாழ வேண்டியது. குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டது. குடும்பம் அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். புரியுதா? குடும்பம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாலே கண்டிப்பாக என்ன வந்துடணும்? அன்பு வந்துடணும். அன்பு இல்லாமல் என்ன வராது? குடும்பம் வளரவே வளராது. குடும்பம் வளரணும்னா அதுக்குள்ளே அன்பு இருக்கணும். இந்த அன்பு நம்முடைய சுயத்தில் இருந்து வராது, ஆண்டவர்கிட்ட இருந்தால் என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் இந்த அன்பு வெளிப்படும். என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்பு வெளிப்படுறதுக்கு ஒரு காரணம் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்பை நாம் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் அன்பு நம்முடைய உலகத்தில் நிறைவாக வருதுன்னா இல்லை. அன்பு இருக்கும், எல்லா மனிதர்கிட்டும் என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்மகிட்ட என்ன செய்யாது? இருக்காது. என்ன அன்பு இருக்காது? கிறிஸ்துவை போல நமக்கு அன்பு இருக்காது. ஆண்டவர் அன்பு என்று சொல்வது எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தில் வர வர என் அன்பு விருத்தி அடையணும். என் அன்பு என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். குடும்பம் எதுக்கு? ஒரு 40 வருஷம் வாழ்கிறோம், 50 வருஷம் வாழ்கிறோம் குடும்பத்தில், கணவன் மனைவினா எது விருத்தி அடைஞ்சிருக்கணும்? அன்பு விருத்தி அடைஞ்சிருக்கணும். அதுதான் முக்கியம். குடும்பத்தை ஆண்டவர் வைத்ததுக்கு நோக்கமே என்னென்னா, எனக்குள்ள அன்பு பெருகிக்கிட்டே இருக்கணும். அன்பு பெருகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இல்லைன்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அன்பு எங்கெல்லாம் குறையுதோ அங்கெல்லாம் என்ன குறைய ஆரம்பிச்சிடும்? கிறிஸ்தவ அன்பு குறைய ஆரம்பிச்சிடும். அன்பு குறையவே கூடாது. என்ன, அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் வந்து, அன்பை கூட்டி வழங்குங்கள். எதை மட்டும் கூட்டி வழங்கணும்? அன்பை கூட்டி வழங்க வேண்டும். என்ன, அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி அப்படின்னு ஒரு உங்களில் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அன்பினுடைய உச்சம் என்னது அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறார், மன்னிக்கிறது. அன்பினுடைய உச்சம் என்னது? மன்னித்தல் அப்படின்னு தான் எழுதுகிறார். கிறிஸ்துவை போல மன்னித்தல் என்று எழுதுகிறார். என்ன, அப்போ இன்றைக்கி இந்த அன்பை பூரணப்படுத்தணுங்கிறது தான் குடும்பம் வச்சிருக்கிறார். குடும்பம் எதுக்குன்னா அன்பை பூரணப்படுத்து. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாகமான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்? படைத்தலைவர், எண்ணிக்கை உள்ளவர். அவரை பற்றி நிறையா இருக்குது. பெரிய மனுஷன், பராக்கிரமசாலி அப்படின்னு இருக்குது. முதல் வசனத்தில் வாசித்தீங்களா? என்ன, இவ்வளவு இருந்தவர் குஷ்டரோய். அவர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைத்தலைவர், பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன், என்ன, மகா பராக்கிரமசாலி, அதுக்கப்புறம் குஷ்டரோய். நல்ல இத்தனை நல்ல கிருபைகள் இருக்குது. ஆனால் கடைசியில் இருக்கிறது என்னது? குஷ்டரோய். குஷ்டரோகம் உடம்பு என்ன ஆகணும் தெரியுமா? செயல் இழந்துடும். குஷ்டரோகம் ஒருத்தருக்கு வந்துட்டால் என்ன செய்யணும்? செயல் இழக்க ஆரம்பிச்சிடும். பாடி அப்படியே என்ன செய்யணும்? உட்கார ஆரம்பிச்சிடும். இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, திடகாத்திரமாக சாப்பிட்டு வளர்ந்ததுனால இவர் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்தாராம். என்ன, இப்போ இவருடைய வாழ்க்கையில் இவருக்கு இவர் மனைவிக்கும் மனக்கசப்பு சண்டை வந்திருக்குமா? வந்திருக்காதான்? நான் அன்புக்கு தான் இந்த குடும்பத்தை இன்றைக்கி எடுத்தேன். சாயங்காலம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன். அப்போ எனக்கு அன்புக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே சில விளக்கத்தை சொல்லி கொடுத்தார். இவர் யார்? குஷ்டரோய். இவர் யார்? குஷ்டரோய். அந்த அம்மா நல்ல சரீரத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை. அதான் பிரச்சனை. 2 பேருக்கும் என்ன இல்லை? குழந்தையும் இல்லை. சரிதானா? அப்போ 2 பேருக்குள்ளேயும் என்ன வளரணும்? அன்பு வளரணும். வளர்ந்துருக்குமா? இல்லை. ஏன் நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, என்ன, 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. இப்போ பாருங்க, ஒரு ராஜா யுத்தத்துக்கு போனால் எதை அள்ளிட்டு வருவான்? ஒரு ராஜா ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு யுத்தத்துக்கு போனால் என்ன தள்ளிட்டு வருவான்? சத்தம் மட்டும் சொல்லுங்க. பொண்ணு, வெள்ளி, விலை உயர்ந்த
பொருட்களை அள்ளிட்டு வருவான். இவன் யாரை பிடிச்சிட்டு வரான்? சத்தம் போட்டு சொல்லுங்க. ஏன் ஏன் இவன் மனைவிக்கு குழந்தை இல்லை, அந்த அம்மா எதை விரும்பி இருக்கலாம்? குழந்தைய விரும்பி இருக்கலாம். அல்லது இவர் எதை விரும்பி இருக்கலாம்? குழந்தைய விரும்பி இருக்கலாம். அப்போ ரெண்டு பேரும் எதை தேடுறாங்க? குடும்பத்தில் எதை தேடுறாங்க? குழந்தையோடு வாழ்கிற ஒரு அன்பை தேடுறாங்க. உண்மை சொல்கிறேன், குழந்தையோடு வாழ்கிற ஒரு அன்பை தேடுறாங்க. அதனால இவரை என்ன செய்யிட்டு இந்த ஆளி நாகமான் யாரை பிடிச்சிட்டு வர்றாரு? இந்த சிறுபெண்ணை பிடிச்சிட்டு வர்றாரு. ஏன்னா இப்போ இந்த சிறுவன் மூலமாக தான் ஒரு பெரிய விடுதலை வருது. அதான் ரொம்ப ஆச்சரியம். என்ன இங்கே நாகமான் பெரிய ஆள், நான் இப்போ அதை பற்றி ரொம்ப போக விரும்பல, அதுக்குள்ளே போனால் நிறைய உள்ளே போகணும். ஏன்னா ஆனால் இந்த சிறுபெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க அளவுக்கு சிறுபெண்ணு போட்டிருக்கு. அப்போ எத்தனை வயசுக்கு குறையா இருக்கணும்? பைபிளில் சிறுவன் அப்படின்னா எத்தனை வயசு? 13 வயசுக்கு கீழேன்னு தான் எழுதுறாங்க. புரியுதாண்ணா? எத்தனை வயசு கீழே? 13. டீனேஜ் குறைஞ்சது தான் சொல்கிறாங்க. என்ன அப்பா அம்மாட்ட வாழ்கிறது பிடிக்குமா, அடுத்த ஆள்கிட்ட வாழ்கிறது பிடிக்குமா? சொல்லுங்க. அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்த இந்த தங்கச்சி வெறுப்பில் இருந்திருப்பா, கசப்பில் இருந்திருப்பாளா, கோபத்தில் இருந்திருப்பாளா, சந்தோஷமா இருந்திருப்பாளா? அப்பா அம்மா விட்டு பிடிக்கிட்டு வந்துட்டாங்க, தூக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ எப்படி இருந்திருப்பா? சொல்லுங்க, எப்படி இருந்திருப்பா? வெறுத்து போய் தான் இருந்திருப்பா. ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பாப்பா இவங்க 2 பேர் போடுற சண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. யார் 2 பேர் போடுற சண்டையும்? நாகமானும் மனைவியும் போடுற சண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவன் கடவுளுடைய பிள்ளை. எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். யார் மேலே அன்பு கூறுறான்? தன்னை அரெஸ்ட் பண்ணி வந்த நாகமான் மேலேயும் அவன் மனைவி மேலேயும் சண்டை போடும்போது பார்த்துக்கிட்டே இருந்து என்ன சொல்லியிருக்கணும்? உனக்கு வேணும், நீ என்ன எங்கள் அப்பா வீட்டிலேருந்து நினச்சிட்டு வந்த, பிடிச்சிட்டு வந்தால, உனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், உனக்கு நிறையா வியாதி வேணும். நம்மனா அப்படி தானே திட்டுவோம். அந்த பொண்ணு நீங்கள் பாருங்க, அவள் சண்டையை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன செய்கிறா? அவள் நாச்சியார்கிட்ட போகிறா. நாச்சியார்கிட்ட போய் சொல்கிறா, எப்பா என்ன உங்களுக்குள்ள தினம் சண்டை நடக்கு, ஒரே சண்டை தானே போட்டு கிடைக்கிய, எதுக்கு? அவளுக்கு அரசல் புரசலாக தெரிஞ்சுட்டு எஜமானுக்கு என்ன இருக்கு? குஷ்டரோகம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன இப்போ சொல்கிறா, எங்கள் நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், எங்கள் நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட போனால் குஷ்டரோகம் நீங்கிரும். சொன்னது யாரு? சொன்னது யாரு? அடிமை பெண், ஒரு சிறு பெண். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அவள் அன்புல சொன்னாளா, பாவப்பட்டு சொன்னாளா? சொல்லுங்க. உண்மையாகவே அவள் அன்பு கூர்ந்திருக்கா இவங்க கிட்ட. ஏன் தெரியுமா? ஒரு நாகமான் எப்படி யோசிக்கணும் தெரியுமா? நம்ம இங்கேருந்து அங்கே போனால் அங்கே உள்ள படம் நம்மளை என்ன செய்யணும்? நீங்களே யோசிக்க மாட்டீங்க. இந்த பொண்ணை பிள்ளைய பேச்ச கேட்டு அங்கே போனால் அவங்க நம்மளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டா. ஏன்னா நாடு விட்டு நாடு போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன நாடு விட்டு நாடு போகணும். அப்போ இவா நம்ம மேலே வெறுப்பில் இருந்து சிக்கனுன்னு போய் சொல்கிறாளோ? இந்த யோசனை வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்காதா? வந்திருக்கும். அவர் நல்லா பார்க்குறாரு. நான் என்ன யோசித்தேன் தெரியுமா? இந்த பாப்பா ஒரு நேரம் சொல்லியிருக்க மாட்டா. திரும்ப திரும்ப 2 பேரும் கேட்டிருப்பாங்க, ஏய் உண்மையதான் சொல்றியா? எங்கள் நாட்டில் எலிசான்னு ஒருத்தர் இருக்காரு, அங்கே போங்க, கண்டிப்பாக அவர் என்ன செய்வார்? உங்கள் குஷ்டரோகத்தை சுகப்படுத்திடுவார். அஷ்டா திரும்ப திரும்ப சொல்கிறா. அவட்ட உண்மையா என்னதான் இருக்கு? சொல்லுங்க, அன்பு தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் மறைச்சிருந்த நாகமான் குஷ்டரோகத்தை எங்க போய் சொல்லணும்? இஸ்ரவேல் தேசத்துலையும் போய் சொல்லணும். விடுதலை வேணும், நான் சொல்லிதான் ஆகணும். புரியுதா? விடுதலை வேணும்னா ஓப்பனாக என் குறைய சொல்லி தான் ஆகணும்.
அன்புல மிகப்பெரிய முக்கியம் என்ன தெரியுமா? கடவுள் மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நான் அவரை நம்பி என் பாவத்தை அறிக்கையிடுவது. அவரை நம்பி என் பாவத்தை அறிக்கையிடுவது, அதுதான் ரொம்ப முக்கியம் உலகத்தில். அன்பு, ஏன் தேவன் அன்புள்ளவர்னு சொல்றோம்? எந்த வருங்கால பாவத்தை சுமந்து தீர்த்துடுவாரு, நிகழ்கால பாவம் நம்மளை நெருங்க விடாதபடி தடுத்து நம்மளை பாதுகாப்பார். வருங்கால பாவம் அத்தனையும் நீக்கிடுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் நாகமான போல ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். இப்போ இவர் இங்கேருந்து அங்கே போயிட்டார், நாகமான அங்கே போகிறார். புரியுதா? யார் பேச்சை கேட்டு போகிறாரு? முதல்ல போகிறதுக்கு முன்னால் ராஜாட்ட போகிறான் பாருங்க. இஸ்ரவேலில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம் தெரியுமா? குஷ்டரோகி வந்தால் என்ன செய்யணும்? குஷ்டரோகி வாரேன் தீட்டுள்ளவன் வாரேன்னு சத்தம் போடணும். இவனுக்கு அது தெரியவே இந்த பாப்பா அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. புரியுதா? இவர் எப்படி தான் போகிறாரு? படை தலைவனா குதிரையில் தான் போயிருப்பார். புரியுதா? இப்போ நீங்கள் பைபிளை படிச்சுக்கங்க. யார்கிட்ட போய் தபால் வாங்குறாரு? ராஜாட்ட போய் தபால் வாங்குறார். சரிதானா? எந்த ராஜாட்ட? அங்குள்ள ராஜாட்ட. சரிதானா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, அங்கே போய் கேட்குறாரு. இப்போ அந்த ராஜா இவர் என்ன சொல்லியிருப்பார்? உண்மையை சொல்லணும். அந்த ராஜா இவரை பார்த்து, நாகமான பார்த்து என்ன சொல்லியிருக்காரு? ஏய், எத்தனை வைத்தியத்தை பார்த்தேன், எத்தனை விதமாக மருந்து குடிச்சிட்டா, குஷ்டரோகத்துக்கு என்ன கிடையாதுடா சொல்லுங்க, மருந்து கிடையாது. இது அன்புல சொன்னாரா? இன்னும் சத்தமே வர மாட்டேங்குது. ராஜா அவன் மேலே அன்பு கூர்ந்து சொன்னாரா? இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்க. என்ன அன்பினுடைய அடையாளங்களை புரிஞ்சுக்கோங்க. ராஜாவுக்கு யார் மேலே அன்பு இருக்கு? நாகமான் மேலே அன்பு இருக்கு. அங்கே போய் கேவலப்பட்டு வந்துடாத. விடுதலை வேணும். ஒரு பெண்ணு அன்போட சொல்லிட்டா இவன் கேட்டு போறான். இப்போ ராஜா இதை கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. அவரும் அன்புல தான் சொல்றாரு. அவருக்கும் இவர் மேலே என்ன இருக்கு? கேவலப்பற்றக்கூடாது. ஏன்னா நம்ம படைத்தளவு அந்த அன்பு இருக்கு. ஆனாலும் இவர் விடாப்பிடியா என்ன சொல்றாரு? அதெல்லாம் கிடையாது, எனக்கு எழுதி குடியா. இவன் நினைச்சிட்டாங்க எழுதி சரிப்போ என்னென்ன சைன் பண்ணிச்சுக்கன்னு கூட்டு போயிட்டு இவர் நேரம் யாட்ட போறாரு? எலிசாட்ட போறாரு. புரியுதா? இப்போ எலிசாட்ட போய் நின்று அவர் என்ன சொல்றாரு? யோர்தானில் போய் 7 நேரம் முங்குன்றார். நான் இப்போ நேரம் கடகடன்னு போயிடுறேன். அதுக்கு கீழே நிறைய இடவழியில் பிரச்சனை இருக்குது இந்த அன்புக்கு. இப்போ அவர் எலிசா இவர் மேலே அன்பு கூறுறாரா? சத்தமே வர மாட்டேங்கி. அன்பு கூறுறாரு. ஏன்னா அவர் கடவுள் வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா அன்புல புரிந்து கொள்ள முடியாதது எது தெரியுமா? அன்புல புரிந்து கொள்ள முடியாதது எது தெரியுமா? கடவுள் வார்த்தை. உண்மையான அன்பு கூறுறது யார் தான்? இங்க உண்மையா நம்ம மேல அன்பு கூறுறது யார் தான்? ஆண்டவர் மட்டும்தான். ஆனா அவர் சொல்ற வார்த்தையை நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாது. இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. மனிதனுக்கு மனிதன் பேசும்போது கூட அக்செப்ட் பண்ணிடுவாங்க. கடவுள் ஒருத்தனை டைரக்டா பேச ஆரம்பிச்சாருன்னா அன்பு கூறவே முடியாது. ரொம்ப கடின ஊழியத்தில் கடினமே அதான். தேவன் ஒரு மனிதனோட பேசுகிறார்னா அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்டது? எபிரேயருக்கு எழுதுற நிருபத்துக்கு வாங்க. அவர் அன்பை பற்றி இங்கே எழுதுறாரு. 2-3 இடத்துல இருக்கு. ஆனால் எபிரேயர் மட்டும்தான் நான் டச் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இப்போ இந்த அன்புங்கிற வார்த்தையை நம்ம நிறைய நேரம் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கும். தேவனுடைய அன்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியவே மாட்டேங்குது. தேவ அன்பு என்னன்னு நமக்கு புரியாதனால தான் நிறைய நேரம் இந்த உலகத்தில் நாம் மறுபடி பாவம் செய்கிறோம். புரியுதா? நீங்கள் வாசிங்க 12ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. எடுத்துட்டீங்களா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. என்னது? நல்ல பைபிளை படிச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் நம்ம மேலே அன்பு கூறுறாரா? ஆண்டவர் நம்ம எல்லாரும் மேலே அன்பு கூறுறாரா? அன்பு கூறுறார். அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு? என்னதுங்க? முதல்ல சிட்சிக்கிறார், திட்டுறாரு. 2வது தண்டிக்கிறார்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அன்பை புரிந்து கொள்ளலைன்னா எதை மறந்துட்டீங்க? ஆண்டவர் உனக்கு சொல்ற புத்திமதி உனக்கு புரியாது, மறந்துடும். என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? எலிசா அன்பு கூறுறாரு. ஆனால் எலிசாவுக்கு கடவுள் என்னதான் சொல்லிவிட்டாரு? எண்ணெயெல்லாம் பூசிலாம் ஜோம் பண்ணாத, இந்த ஆளை எங்கே போய் சொல்லு? யோர்தானுக்கு போய் சொல்லு. இவருக்கு இப்போ கோபம் வருது. யாருக்கு? நாகமானுக்கு கோபம் வருது. எங்கள் ஊரில் எத்தனை ஆறு ஓடுது தெரியுமா? சுத்தமான தண்ணி ஓடும், இங்கே கலங்கன தண்ணி இருக்கு. நான் ஏன் போய் முங்கணும்? நான் ஏன் போய் முங்கணும்? நான் சொல்றது புரியுதா? புரியுதா புரியலையா? ஒரு பிள்ளை சண்டை போட்டுட்டு, 2 பிள்ளை சண்டை போட்டுட்டு, டீச்சர் பார்த்தாங்க, 2 பேரும் ஆளுக்கு 20 தோப்புக்காரம் போடுன்ட்டாங்க. அன்புல சொன்னாங்களா, அதிகாரத்தில் சொன்னாங்களா? சொல்லுங்க. அன்புல தான் சொல்றாங்க. உன் குற்றத்தை நீ உணர்ந்துக்க. இதான் அங்கே நடந்துச்சு. ஒரு சின்ன பிரச்சனை, அவருக்கு கோபம் வருது, டென்ஷன் ஆயிடுறாரு. யாரு? நாகமான் டென்ஷன் ஆயிடுறாரு. எங்கள் ஊரில் எவ்வளோ தண்ணி இருக்குது தெரியுமா? அங்கே கூட வந்தவன்லாம் சொல்கிறான், எங்கள் வாயா உன்னை ஒரு பெரிய வேலை சொன்னால் செய்திருப்பல்ல, ஏன்னா இதுக்கு போட்டு இவ்வளோ சந்த முட்டை கிடக்க, போய் முங்கியா. எலிசாவுக்கு ஒன்றும் விடுதலை தேவையில்ல. விடுதலை யாருக்கு தான் தேவை? உனக்கு தான் தேவை. நீ தான் போடும். தேவ வார்த்தை என்பது என்ன? தேவ வார்த்தை என்பது என்ன? கடினமானது, நம்ப முடியாதது, புரிந்து கொள்ள முடியாதது. நான் எத்தனை நேரம் குளிச்சிருக்கையா? ஒரு நாள் எது போகல? குஷ்டரோகம் போகல. நான் இப்போ கேள்வி கேட்க போறேன். இதுக்கு முன்னால் யாராவது யோர்தான் நதியில் குளிச்சு குஷ்டரோகம் போயிருக்கா? இதெல்லாம் நாம சிந்திக்க நேரமே நமக்கு இருக்காது. ஏங்க, இதுக்கு முன்னால யாராவது யோர்தான் நதியில் குளிச்சு குஷ்டரோகம் போயிருக்கா? இது வரைக்கும் அப்படி நடந்த மாதிரி சரித்திரமே இல்லை. ஆனா எப்படி எலிசா தைரியமா சொல்றாரு? கர்த்தர் அவர்கிட்ட சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு. எங்க கர்த்தருடைய வார்த்தை பைத்தியமா தான் தெரியும், பைத்தியமா தெரியும். கட்டினமா பேசுறாரா, பைத்தியமா கோபம் வரும் நமக்கு. அதெல்லாம் அவர் பொருட்படுத்துறதே இல்லை. உனக்கு விடுதலை வேணுமா, நான் சொல்றது கேளு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் ஓம்பாடு. ஏன்னா அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க அப்படியே வாசித்து பார்த்துக்கங்க. அதில் ரொம்ப கேவலமான சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கால் இருந்தால் வேசியின் பிள்ளைகளாய் மாறிவிடுகள்னு எழுதி வச்சுட்டான். ஒரு லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அன்பு என்னது? கடிந்து கொள்றது. அந்த கடிந்து கொள்றதுல மேன்மையானது என்னது? நான் போய் திரும்ப அதை செயல்படுத்துறது. இப்போ நாகமான் பார்க்குறான், அது சரிதானே, வேற வழியே இல்லை, விடுதலைக்கு வேற சான்ஸ் இல்லை. போய் என்ன செய்யறான்? முங்குறான். 7வது முறை முங்கணும்னு என்ன ஆயிட்டு? சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிடு. பைபிள்ல சிறு பிள்ளை மாம்சம் போல மாறினது யார் தான்? நான் என்ன அழகா இருந்திருப்பான். ஏங்க, சிறு பிள்ளை மாம்சம்னு எவ்வளோ அழகா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளோ அழகா இருந்திருப்பான்னு யோசி. என்ன, அவனுக்கே அவனை நம்பி இருக்க முடியாது. இப்போ எங்க போறான்? முதல்ல எலிசாட்ட போறான். எலிசா அதெல்லாம் வேண்டாம், கேஆசி அதெல்லாம் அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ நேரம் எங்க வரான்? வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தானே யாரை தேடி இருப்பான் சொல்லுங்க பாப்போம். இப்ப அவன் எப்படி அந்த பிள்ளை மேல அன்பு செலுத்தியிருப்பான்? முழு அன்பையும் செலுத்தியிருப்பான். என்ன, கடவுளுடைய வார்த்தையை சொல்லும் போது நம்ப முடியாம இருந்துச்சு. ஆனா கடவுள் வார்த்தையை கீழ்ப்படுங்க பிறகு சொன்னவளை பத்தி என்ன தெரியுது? ஆஹா, கடவுள் வார்த்தை இவ்வளவு மேன்மையானதா? இதை நீ சொன்னியா எனக்கு? எத்தனை டாக்டரை பார்த்தேன், ஒண்ணுமே இல்லையே. நான் உன்னைய சிறை பிடிச்சிட்டு வந்தும் என் மேல நீ என்ன செய்யிருக்கா? அன்பு கூர்ந்திருக்க. நான் உன்னை சிறை பிடிச்சிட்டு வந்தும் என் மேல நீ அன்பு கூர்ந்திருக்க. உண்மையா என் விடுதலையை நீ தேடி இருக்க.
நீ இன்னும் அடிமை பெண் கிடையாது. நீ யாரு? சுதந்திரவாளி. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம்? கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருக்கோம். நான் சொல்றது புரியுதா? இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் கூட இந்த சுகம் கிடைச்சிருக்காதுடா. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அன்பின் நிலைமை என்ன தெரியுமா? நீங்க தேவனிடத்துல முழு அன்பு கூர்ந்தீங்கன்னா ஆராய்ந்து முடியாத காரியத்தையும், இதுதான் உண்மை. தேவனிடத்துல முழு அன்பு கூறுறது என்பது விளையாட்டே கிடையாது. ரொம்ப கடினமானது. ஆனா அதுதான் சாதிக்கும், அதுதான் அற்புதம் செய்யும். இல்லையா, நான் தேவனிடத்துல அன்பு கூற முடியாது, நான்லாம் கடிந்து கொள்ளுதலெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னேன்னா அதுக்கு வர்ற ஆன்சர் பைபிளில் நிறைய இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனிடத்துலையும் அன்பு கூர்ந்து தான் பேசுகிறார். அன்பு இல்லாமல் அவர் பேசுகிறதே நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஏதோ சும்மா கடினமாக. நோ நோ, ஆண்டவர் அன்பு கூறாமல் யார்கிட்டையுமே டாக் விடுறதே கிடையாது. ஆண்டவர் எந்த இடத்துல பிரசங்கம் சொன்னாலும் என்ன பேசுவார்? அவர் நம்ம மேலே அன்பு கூறணும். படிச்சுக்கோங்க, சொல்லிட்டேன், அன்பு கூறணும். நம்ம கடவுள் வார்த்தைக்கு 100% கீழ்ப்படுகிறோமா? கேஎஸ்சி போல, அந்த நாகமனை போல ஒரு சின்ன பிள்ளை சொல்றதை கேட்டு போவோமா? உண்மையா நம்ம அவர்கிட்ட அன்பு கூறுறோமா? அவருடைய வார்த்தை நம்மளுக்கு கடினமாக இருந்தாலும் என் மேலே அன்பு கூறுறவர் தான் எனக்கு சொன்னார்னு நான் சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் இந்த அளவுக்கு தைரியமாக நிற்கேன்னா இன்னைய வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்ன தெரியுமா? நீ சொன்னதை நான் செய்கிறேன். உயிர் போனாலும் போயிட்டு போகுது, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என் ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்வியே தான், நான் உனக்கு கிருபை தாரேன், நான் சொன்னதை நீ நிறைவேற்றுவியா? அன்னை வரைக்கும் ஊழியத்தில் கடவுளை பிரியப்படுத்தணும்னு மட்டும்தான் நினைக்கிற பழக்கம் எனக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார். அதை சுசி என்னை கொண்டு வந்து சொல்லி தந்தார். ஒரு நாள் காலையில் 4 மணி 3:30 மணி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே வாரார். ஒரு ரூமுக்குள்ளே என்னை கூப்பிட்டு போகிறார். ஒரு பெரிய பைபிள் இவ்வளோ பெருசு இருக்கும். அது முன்னால் என்னை முழங்கால் போடுனார். இதை படி அப்படின்னார். என்ன ஆண்டவர், என்ன படி அப்படின்னார். நான் உனக்கு இன்றையிலேருந்து சொல்லி தருவேன், நீ பிரசங்க குறிப்பு எடுக்கக்கூடாதுன்னாரு. எனக்கு ஒன்றுமே ஓடாது. அடா திடீர்னு ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, சரி ஏதோ அப்படின்னு நினச்சி நானும் படிச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 11 மணி இருக்கும். எங்கள் வீட்டு முன்னே திடீர்னு ஒரு கார் வருது. பார்த்தா சுசி என்னன்னா தம்பி இறங்கி வராங்க. சுசி என்னை கூப்பிட்டாரு, ஜெயக்குமார் என்ன தரிசனம் பார்த்த? நான் சிரித்தேன். ஒரு பழைய பைபிளை தந்தாரா, ஒரு ரூமை காட்டினாரா, உன்னை உள்ள போய் இருந்து வாசின்னு சொன்னாரா? ஆமாம், ஆண்டவர் உன் மேலே அன்பு கூறுறாரு. இனிமே அவரே உன் கூட இருந்து வெளிப்படுவார், பேசுவார். இந்த குறிப்பெல்லாம் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. நீங்கள் நினைப்பீங்க குறிப்பு எழுதிட்டு பிரசவம் பண்ணிட்டு குறிப்பு எழுதாமல் பிரசவம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அழுதேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. 25 years நான் கடந்து வந்துட்டேன் பிரசங்க ஊழியத்தில், குறிப்பு இல்லாமல் பிரசங்கம் பண்ண. இன்றைக்கும் சில நேரம் திடீர்னு ஏதாவது பிரசங்கன்னு சொல்லிட்டா எனக்கு அந்த காட்சி தான் ஞாபகம். அந்த ரூம், அந்த பைபிள். ஆண்டவரே எனக்கு சொன்னபடி நான் உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன், பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் மட்டும் தாரும்ப. ஆண்டவர் யார் தெரியுமா? சொன்னதை நிறைவேற்று மட்டும் கைவிடாத ஆண்டவர். சொன்னதை, அதான் அவருடைய அன்பு. சொன்னதை நிறைவேற்றினாலும் தூங்குவார். யோசேப்பை பார்த்து சொல்லிட்டாரு, எல்லாரும் உன்னை விழுந்து வணங்குவான். அப்பா வணங்கணுமா? வணங்கி தான் ஆகணும். யாக்கோபுக்கு கோபம் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சொப்பனம் பார்த்தேன், அவ்வளோதான் சொன்னான். இப்போ ராஜஸ்தானத்தில் இருக்கான். அப்போ நம்முடைய வாழ்க்கை அந்த இடத்துல தான் வருது, சொன்னதை செய்ய மட்டும் கைவிடாத ஆண்டவர். அப்போ உங்களை என்னையும் கைவிட மாட்டாரா?
கைவிடுவாரா கைவிட மாட்டாரா? கைவிடவே மாட்டார். ஒன்றே ஒன்று படிச்சுக்கோங்க, யார்கிட்ட அதிகமாக அன்பு செலுத்துங்க. அன்புனா என்னது? கற்பனைகளை கை கொள்ளுவது அன்பு. நம்ம நினச்சிக்கிட்டோம் அன்புன்னொன்னே ஆண்டோட போய் கொஞ்சம் நேரம் போட்டு பாட்டு பாடுறது, ஜோம் பண்ணுறது, அதெல்லாம் கிடையாதுங்க. அன்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? கற்பனைகளை கை கொள்வது. என்ன, நான் அன்பு கூறுறேன் அப்படின்னாலே நான் என்ன செய்கிறேன்? இயேசுவின், வாசிங்க யோவான் 14:21. ஏன்னா அதை மட்டும் வாசித்து முடிச்சிடும். ஏன்னா யோவான் 14:21 நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றாரு? என் கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனை, பெற்றுக்கொள்ளுகிறவனும் கை கொள்ளணும். பெற்றுக்கொள்றவன் இல்லை, கை கொள்ளுகிறவனை என்னிடத்தில் அன்பா. அப்போ ஆண்டவரிடத்தில் முழு அன்பு கூறுறது என்னதுன்னா, கடவுள் வார்த்தைக்கு 100% 100% கீழ்ப்பட்டு. கடினமாக இருக்கும், பைத்தியமாக இருக்கும், நிறைய பேருக்கு கிண்டலாக இருக்கும். பயப்படாத நான் சொல்லிட்டேன். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கார். அவர் செத்து போகலை, உயிரோடு இருக்கார். அதை நிறைய நேரம் நம்ம புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. இன்னும் உயிரோடு இருக்கார். அவர் உயிரோடு இருக்கார். அதை மறைஞ்சிக்கிடுங்க. என்ன, ஒரு தேவ மனிதர் எழுதியிருக்கிறார், அவர் உயிரோட மனிதனாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல தான் அற்புதம் செய்ய முடியும். அவர் இப்போ உயிரோட மகிமையின் சரீரமாக சுற்றி திரிகிறார். யாருக்கு எப்போ வெளிப்படுவார்னு தெரியாது, தெரியவே தெரியாது. அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நம்ம எப்போவுமே என்ன செய்யணும்? யார்கிட்ட அன்பு கூறணும் சொல்லுங்க? தேவனிடத்தில் மட்டும் அன்பு கூறுறதுல குறையவே கூடாது. நிறைய வாழ்க்கையை பார்க்குறேன், பிரச்சனை வந்தோடனே எதை விட்டுருதாங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுறதை குறைச்சிடுறாங்க. ஆமாம், குறைக்காதீங்க சொல்லிட்டேன். வரும் ஆண்டவர் போராட்டம் தர்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, நம்ம அவர்கிட்ட அன்பு கூறுறோமான்னு பார்ப்பார். வசனத்தின்படி இவன் வாழ்றானான்னு பார்ப்பார். நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் வரும். என்ன, ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்காருன்னு உலகம் அறியும், கண்டிப்பாக அறியும். அன்றைக்கி நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா அந்த ஆள்கிட்ட யார் இருக்காரு? இயேசு இருக்காரு. கண்ணில் மூடுவோமா? ஆண்டவரே, கடவுள் வார்த்தையை கேட்டு நம்பி போன நாகமானை போல நாங்கள் அன்பு கூற உதவி செய்யும். கற்பனைகளை அப்படியே கை கொள்வது அன்பு. அந்த அன்புல என்ன நாங்கள் கெட்டு போயிடுவோம். குடும்பத்தில் இன்னைக்கு அன்பு வெளிப்படாது மறுக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் வார்த்தையை விட்டுருந்தோம். கடவுளுக்கு முதல் அன்பை செலுத்தி பாருங்க, உலக அன்பு தன்னால் வந்துடும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல மாலைக்காக ஸ்தோத்திரம். நாகமானை போல ஆண்டவரே, கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்து கடவுள் வார்த்தையை பைத்தியம் போல கேட்டு போனது போல போய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ உதவி செய்யும். கற்பனைகளின்படி வாழ்வது தான் அன்பு. அதை கை கொண்டு வாழ எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் குடும்பம் தழைப்பதற்கு அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 221வது கன்வென்ஷன் கீதம், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. 221. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள்
என்ன நேரத்தில் தாக்கும் சாத்தானின் கிரியாசீரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும் உத்தமமா முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா தூதருட பாடலோடு பரலோகி நானும் வாழ கிருபை செய்யும் இயேசு தேவா உண்மை வழி காட்டியே கிருபை செய்யும் இயேசு தேவா உண்மை வழி காட்டியே உத்தமமா முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். நாங்கள் படைத்த காணிக்கைகளை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். உலகத்தின் நடுவில் அன்புதான் மேலோங்கி நிற்க வேண்டும். குடும்பத்தில் நீர் குடும்பத்தை தந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், அன்பு எங்களுக்குள்ளே வளர வேண்டும். அன்பு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி பிள்ளைகளோடு நாங்கள் வாழ்வழுதினால் வருகிற அந்த பிரச்சனையின் நடுவில் அன்பு வளராவிட்டால் நாங்கள் அழிந்து போவோம் ஆண்டவரே. ஆதலால் அன்பு வளருவதற்கு குடும்பத்தை கொடுத்தே. நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அன்பை உண்மையாய் பெற்று கொண்டது போல தேவ வார்த்தையை கேட்டு தேவ வசனத்தின்படி வாழ்ந்து தன்னை அர்ப்பணித்ததுனாலே தேவனுடைய வல்லமையை தன்னுடைய சரீரத்திலே கண்டு துதித்தது போல நாங்களும் மேலானது தேவ வசனம், அதை கேட்டு அதன்படி செய்ய பலன் தாரும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். தேவைகளோடு இருப்பார்களானால் ஆண்டவரே விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு வருவார்கள். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு வழி நடத்துவேன் என்று சொன்னவரே அப்படியே வழி நடத்தி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவரீருடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.